தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆப்கானிஸ்தான் தலைநகர் கைப்பற்றி இருக்கிறது தற்போது தாலிபான் அமைப்பு. இந்நிலையில் ஆப்கானிஸ்தானில் இருந்து அந்நாட்டு அதிபர் அஷ்ரப் கனி விரைவில் நாட்டை விட்டு வெளியேற உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா விவரங்களை பதிவு செய்யலாம். ஆப்கான் தலைநகர் காபூல் அருகே உள்ள ஜலாலாபாத் என்ற பகுதியை இன்று அதிகாலை அதிகாரப்பூர்வமாக தாலிபான்கள் அவர்கள் கையகப்படுத்தியிருக்கிறார்கள். இந்நிலையில் அதிகாரப்பூர்வ ஆட்சி மாற்றத்தை வழங்கும் வகையில் தற்பொழுது அந்நாட்டில் காபூலில் தற்பொழுது பேச்சுவார்த்தையானது தாலிபான் மற்றும் ஆப்கானிஸ்தான் அரசாங்க அதிகாரிகள் மட்டத்தில் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. கடந்த 3 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்று வரும் இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு இறுதி முடிவானது தற்பொழுது வரலும் எட்டப்படவில்லை. காபூலுடைய அதாவது ஆப்கானிஸ்தானுடைய தற்போதைய அரசாங்கத்தை பொறுத்த அளவில் இடைக்காலமாக ஒருவரை அந்நாட்டினுடைய அதிபராக நியமித்து ஆட்சியை கைமாற்றம் செய்யலாம் என்ற ஒரு கோரிக்கையை அந்நாட்டு அரசாங்கம் முன்வைத்திருக்கிறது. தற்போதைய அதிபரான அஷ்ரப் கானி தன்னுடைய பதவியை ஆப்கானிஸ்தான் அதாவது தாலிபானுடைய தற்காலிக தலைவராக அதாவது அலி அகமது ஜலாலி அல்லது அப்துல்லா பராபர் ஆகிய இருவரில் யாரேனும் ஒருவருக்கு வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் பதவியை வழங்கிவிட்டு அதன் பின்னர் ஆப்கானிஸ்தானிலிருந்து தான் வெளியேறுவதாகவும் ஒரு நிபந்தனைகளை அவர் இன்றைய பேச்சுவார்த்தையின் பொழுது அவர் முன்வைத்திருப்பதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. ஆனால் தாலிபான்களை பொறுத்த அளவில் முழுமையான ஆட்சி மாற்றத்தை தான் தாங்கள் எதிர்பார்க்கிறோம், இடைக்காலமாக என்ற ஒரு பேச்சுக்கு இடமில்லை என்ற ஒரு கருத்தினை திட்டவட்டமாக கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது கடந்த 3 மணி நேரங்களுக்கும் மேலாக ஆப்கான் அரசாங்கம் மற்றும் தாலிபான்களிடையான பேச்சுவார்த்தையானது தற்பொழுது நீடித்து வருகிறது. அதே சமயம் அங்கே இருக்கும் அதாவது காபூலை பொறுத்த அளவில் காபூல் மட்டுமே இறுதியாக தாலிபான் கட்டுப்பாட்டிற்குள் தற்பொழுது வரவழைக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக அங்கிருக்கும் விமான நிலையங்கள் விட்டு அனைத்து பகுதிகளுமே தற்பொழுது இழுத்து மூடுவதற்கான ஒரு அறிவிப்பையும் அந்நாட்டினுடைய உள்நாட்டு விவகாரத்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. காபூல் விமான நிலையத்திலிருந்து எந்த ஒரு விமானங்களும் வெளியே செல்லாது என்ற ஒரு அறிவிப்பையும் அந்நாட்டு உள்நாட்டு விவகார அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். ஆட்சி மாற்றமானது முழுமையாக முடிவடைந்த பின்னர் இறுதி உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது அந்நாட்டு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. தாலிபான்களை பொறுத்த அளவில் இன்னும் அடுத்த ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாகவே அஷ்ரப் கானியிடம் இருந்து தங்களுடைய அந்த ஆட்சியை அதிகாரப்பூர்வமாக தாலிபான்கள் பெற்றுவிடும். அதன் பிறகு ஒரு முழுமையான புதிய அரசாங்கத்தை தாலிபான்கள் அமைக்கும் என்ற ஒரு தகவலை அதனுடைய செய்தி தொடர்பாளர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். பாலா சுசித்ரா, தற்போதைக்கு அதிபர் அஷ்ரப் கனியினுடைய நிலைமை என்ன? அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாம் விரைந்து வெளியேற வேண்டும் என்று மத்திய அரசு தரப்புல கூறப்பட்டது. ஆனா விமானங்கள் எதுவும் ஏற்பாடு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. தற்போது அது தொடர்பான தகவல்கள் ஏதேனும் வெளியாகி இருக்கிறதா? தற்போதைய அதிபர் அஷ்ரப் கனியை பொறுத்த அளவில் நேட்டோ படைகளின் உதவியுடன் ஆப்கானிலிருந்து வெளியேறுவதற்கு அவர் முடிவு செய்து விட்டதாகவும் இன்று காலை அதற்கான அந்த தயார் பணிகளில் தன்னுடைய குடும்பத்தாரினை அவர் தயார் நிலையில் இருக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் ஒரு தகவல்களை தற்பொழுது அந்நாட்டினுடைய அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக தன்னுடைய ஆட்சியை தன்னுடைய பொறுப்பிலிருந்து தாலிபான்களுக்கு வழங்கிய பின்னர் ஆப்கானில் இருப்பதற்கு தனக்கு அதாவது மனமில்லை என்ற ஒரு கருத்தினை அவர் முன்வைத்துள்ளார் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது கிடைக்க. அங்கே இருக்கும் இந்தியர்களை பொறுத்த அளவில் ஏற்கனவே அதாவது ஆப்கானிஸ்தானிலிருந்து 2 விமானங்கள் இந்தியர்களை ஏற்றி நேற்று வரை இந்தியாவிற்கு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மீதம் இருக்கும் இந்தியர்கள் அதாவது விமானங்கள் கிடைக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தயார் நிலையில் வைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது எடுத்துள்ளது. ஆனாலும் பல்வேறு இடங்களில் இந்தியாவினுடைய அந்த தூதரகங்கள் மூடப்பட்டுள்ளதன் காரணமாக காபூலில் உள்ள தூதரகம் மட்டுமே முழுமையாக இயங்கி வருகிறது. அதிலும் 2ஆம் நிலை ஊழியர்கள் யாரும் அங்கே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வெறும் தூதர்கள் மட்டத்திலான அதிகாரிகள் மட்டுமே அங்கே இருக்கிறார்கள். முடிந்த வரையில் அனைத்து இந்தியர்களையும் ஆப்கானிஸ்தானினுடைய அனைத்து பகுதிகளிலும் இருந்தும் மீட்டுக் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தற்பொழுது அரசாங்கம் எடுத்து வருவதாகவும் தேவைப்பட்டால் தாலிபான்களிடம் நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு நடத்தி இந்தியர்களை மீட்டு வருவதற்கான முயற்சியில் இந்திய அரசாங்கம் இறங்கும் என்ற ஒரு தகவலையும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது முன்வைத்திருக்கிறார்கள். பாலா, இந்த சமயத்தில் தான் காபூலில் இருந்து அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. நாளை அதாவது ஏர் இந்தியா விமானமானது நாளை காபூலில் இருந்து டெல்லிக்கு வருவதற்காக ஒரே ஒரு விமானம் மட்டும் ஏற்கனவே தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அதில் 62 இந்தியர்கள் இந்தியாவிற்கு அழைத்து வரப்படுவார்கள் என்ற ஒரு தகவலையும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த விமானமும் தற்பொழுது அங்கே இருந்து கிளம்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பாலா,
நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய ஓலா எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர் அறிமுகம் செய்யப்பட்டது. நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி ஓலா நிறுவனம் அதன் புதிய மின்னணு இருசக்கர வாகனத்தை அறிமுகம் செய்துள்ளது. 2 மாடல்களில் வரும் இந்த வாகனம் S1 என்றும் S1 Pro என்றும் பெயரிடப்பட்டுள்ளது. S1 வாகனத்தின் அடிப்படை விலை 99,999 ரூபாய் ஆகவும் S1 Pro ஸ்கூட்டரின் விலை 1,29,999 என்றும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த வாகனங்களின் விலையானது ஒவ்வொரு மாநிலங்களின் மானியத்திற்கு ஏற்ப மாறுபடுகிறது. S1 வாகனத்துடன் 2.9 கிலோவாட் பேட்டரி வழங்கப்படும் என்றும் சூப்பர் சார்ஜரை பயன்படுத்தி வெறும் 18 நிமிடங்களில் 50% சார்ஜ் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருமுறை சார்ஜ் செய்தால் 181 கிலோமீட்டர் வரை பயணம் செய்யலாம் எனவும் ஓலா நிறுவனம் தெரிவித்துள்ளது. செப்டம்பர் மாதம் முதல் ஸ்கூட்டர்கள் டெலிவரி செய்யப்படும் எனவும் மாதாந்திரம் நடைபெற்றது. தமிழகத்தில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்பட்டதை அடுத்து புதுவையிலும் பெட்ரோல் விலை குறைக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் 200 பேருக்கு தலா 1 லிட்டர் விலையில்லா பெட்ரோல் வழங்கப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் பெட்ரோலை இலவசமாக போட முண்டியடித்து வந்தனர். திருப்பூரில் பெற்றோர் ஆசையை மீறி காதல் திருமணம் செய்து கொண்ட மகளை தந்தை கழுத்தை அறுத்து கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவினாசி மடத்துப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பூராஜாவின் 19 வயது மகளான பிரியங்கா பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு சென்றபோது முகமது யாசின் என்பவரை காதலித்து வந்தார். பின்னர் பெற்றோரின் எதிர்ப்பை மீறி வீட்டை விட்டு வெளியேறிய பிரியங்கா கடந்த ஜூலை மாதம் முகமது யாசினை திருமணம் செய்து கொண்டு அவினாசியில் உள்ள கணவர் வீட்டில் வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் வீட்டில் இல்லாத சமயத்தில் வந்த பிரியங்காவின் தந்தை பூராஜா மகளின் கழுத்தை கத்தியால் அறுத்துவிட்டு தப்பி ஓடினார். தகவல் அறிந்து வந்த உறவினர்கள் கோவை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக பிரியங்காவை அனுப்பி வைத்தனர். பூராஜாவை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாடாளுமன்றத்தில் அண்மை காலங்களில் புதிய சட்டம் இயற்றும் போது ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடப்பதில்லை என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி NV ரமணா பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உச்சநீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் பங்கேற்ற தலைமை நீதிபதி NV ரமணா தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். அப்போது நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் போதிய விவாதங்கள் நடத்தப்படாமல் சட்டம் இயற்றப்படுவதால் தான் நீதிமன்றங்களில் வழக்குகள் அதிகரிப்பதாக குற்றம் சாட்டினார். புதிய சட்டம் குறித்து ஆக்கப்பூர்வமான தரமான விவாதங்கள் நடத்தப்படாததால் அந்த சட்டத்தின் நோக்கத்தையும் பொருளையும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் பேசியுள்ளார். முந்தைய காலங்களில் நாடாளுமன்றத்தில் புதிய சட்டம் இயற்றும் போது ஆக்கப்பூர்வமான அறிவுபூர்வமான விவாதங்கள் நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ள தலைமை நீதிபதி தற்போது அதில் அதிக இடைவெளியையும் தெளிவின்மையையும் பார்க்க முடிவதாக விமர்சித்துள்ளார். சுதந்திர தினத்தையொட்டி பஞ்சாப் மாநிலம் வாகா எல்லையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். பட்டியலின மக்களை பற்றி அவதூறாக பேசிய புகாரில் கைது செய்யப்பட்ட நடிகை மீரா மிதுனுக்கு ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. நடிகை மீரா மிதுன் அண்மையில் சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்றை பதிவிட்டார். அதில் பட்டியலின மக்களை பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக அவர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து மீரா மிதுன் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அவரை நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பியிருந்தனர். எனினும் அவர் ஆஜராகவில்லை. இந்நிலையில் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் தலைமறைவாக இருந்த மீரா மிதுனை நேற்று சென்னை போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து அவர் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்டார். அப்போது போலீசாரின் விசாரணைக்கு மீரா மிதுன் ஒத்துழைக்க மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் தனது வழக்கறிஞர் வந்தால் மட்டுமே பேசுவேன் என அடம் பிடித்ததாகவும் தகவல் வெளியானது. தொடர்ந்து சைதாப்பேட்டை 11வது
பெருநகர மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மீரா மிதுனை போலீசார் ஆஜர்படுத்தினர். அப்போது அவருக்கு ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டது. இந்நிலையில் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட போது தன் மீது தவறு இல்லை என்றும் தன்னை பழிவாங்கும் நோக்கில் காவல்துறை கைது செய்துள்ளதாகவும் மீரா மிதுன் தெரிவித்துள்ளார். மேலும் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த அனைவரையும் தாம் தவறாக கூறவில்லை என்றும் தன்னை பழிவாங்கிய திரைத்துறையினரை மட்டுமே அவ்வாறு குறிப்பிட்டதாகவும் தெரிவித்தார். அதன் பிறகு ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரை மீரா மிதுனை நீதிமன்ற காவலில் வைக்க சைதாப்பேட்டை நீதிமன்ற மாஜிஸ்ட்ரேட் கிருஷ்ணன் உத்தரவிட்டார். அதன் பிறகு நடிகை மீரா மிதுனை புழல் சிறையில் அடைக்க போலீசார் அழைத்துச் சென்றனர். மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.